இப்பொழுது நான் நிற்கின்ற இந்த ஆலயமானது மயிலாடி என்ற இடத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி என்ற இடத்தில் இருக்கின்ற, அதாவது மிஷினரி ரிங்கல் தொபே மகாராஜன் வேதமாணிக்கம் நினைவு தேவாலயத்தின் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயத்தை கட்டியவர் 8/8/1770 ஜெர்மன் நாட்டில் பிறந்த ரிங்கல் தொபே அவர்கள் கட்டிய ஆலயமாகும். இந்த ஆலயமானது முதலில் சிறிய ஆலயமாக இருந்தது. இப்பொழுது அது விரிவாக்கம் செய்யப்பட்டு அழகான கட்டிட தோற்றத்தோடு அது இங்கு இருக்கிறது. இந்த ரிங்கல் தொபே அவர்கள் இந்த பகுதியில் வந்து பள்ளிக்கூடங்கள், பொதுப்பணி மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வது, வறுமையில் இருக்கிறவர்களுக்கு அதிகமாக ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அதிகமாக இறைப்பணி செய்தவர் தான் இந்த ரிங்கல் தொபே அவர்கள். இவர்களுடன் இறைப்பணி செய்தவர் தான் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள். இருவரும் இணைந்து இந்த பகுதியில் அநேக இடங்களில் சென்று சுவிசேஷ விதைகளை விதைத்தார்கள். அதன் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேக மக்கள் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகினால் இந்த பகுதியில் இன்றும் அதிக கிறிஸ்தவர்களை நாம் காணலாம். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரிங்கல் தொபே மூலமாக திருமணத்தை பெற்றார்கள். இந்த ரிங்கல் தொபே அவர்கள் இந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவித்தும் மற்றபடி பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவரது அதிகமான ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் இந்த பகுதியில் இது சுற்று வட்டாரங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமரைக்குளம் மற்றும் புத்தளம், இன்னும் இது ஈத்தாமொழி, இப்படிப்பட்ட பெயர்களோடு இணைந்து அநேக இடங்களில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் இவர் தென்னிந்திய திருச்சபையை இவர் நிறுவியிருக்கிறார். அதாவது 7 இடங்களில் இவர் திருச்சபைகளை இவர் நிறுவியிருக்கிறார். ஆகினாலும் இன்று வரை இவரை பற்றி அநேகர் இந்த பகுதியில் வந்து அந்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த ரிங்கல் தொபே அவர்கள் அயராது உழைத்தவர் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் எளிமையாக வாழ்ந்தவர். அதாவது அவருக்கு மிகவும் பழைய சட்டையும் பழைய கால் சட்டையுமே அணிந்திருந்திருக்கிறார். பார்ப்பதற்கு மிகவும் ஒல்லியாகவும் மிகவும் உயரமானவராக அவர் இருந்திருக்கிறார். ஒரு ரொம்ப பழமையான ஒரு நார் தொப்பியை தான் தலையில் வைத்திருக்கிறார். அவர் ஒரு ஓலை குடிசையில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் ஓலை குடிசை தான், அதாவது 10 அடி அகலம் 6 அடி நீளம் உள்ள அந்த ஓலை குடிசையில் தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடந்திருக்கிறார். அவர் படுப்பதற்கு பெரிய கட்டில் இல்லாமல் சாதாரண ஒரு மரக்கட்டில் ஒன்று, ஒரு நாற்காலி, ஒரு மேஜை, இவ்வளவுதான். இதுதான் அவருக்கு சொந்தமாக இந்த இடத்தில் இருக்கிறது. பல ஏக்கர்களுக்கான இடங்களை வாங்கி, அதாவது லண்டன் மிஷினரி மூலமாக அநேக காரியங்கள் இவர் இங்கே இறைப்பணியை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் அவரோடு உறுதுணையாக இருந்த மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்களும் அதிகமாக இந்த பகுதியில் இறைப்பணியை செய்திருக்கிறார்கள். அவருக்கு உதவிகள் செய்திருப்பார்கள். அந்த உதவி கொடுத்த பணத்தை ஒரு சுவரில் எழுதியிருக்கிறார். அப்பொழுது அவர் கப்பலில் செல்லும் பொழுது திடீரென்று ஞாபகம் வந்திருக்கிறது, சுவரில் கடன் கொடுத்தவர்களுடைய பெயரையும் எவ்வளவு என்று எழுதி நான் அளிக்க வேண்டும், இல்லாவிட்டால் இவர்கள் அங்கு இருக்கிறவர்கள் அவர்களை துன்புறுத்தி அந்த கடனை வசூலிக்க ஏதாவது செய்வார்கள் என்று கப்பலில் போயிட்டு இருக்கும் பொழுது மாலுமியிடம் கப்பலை நிறுத்திவிட்டு மறுபடியும் மயிலாடிக்கு வந்து அந்த சுவரில் எழுதியதெல்லாம் அழித்து விட்டு சென்றதாக சரித்திரம் சொல்கிறது. ஆனால் இந்த ரிங்கல் தொபே அவர்கள் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். நான் கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு தகவல்களோடு ஒரு பிரபலமான ஊழியர் அண்ணன் எமில் ஜேப் சிங் அவருடைய உடன்பிறந்த சகோதரி சத்யாக்கா என்று சொல்வார்கள், பிளாட்டினா சத்யாக்கா, அவருடைய கணவர் விஸ்வாசம் சத்யா அவர்கள் ஒருமுறை என்னிடம் கலந்துரையாடல் செய்யும்போது அவர்கள் பேசின ஒரு வார்த்தை, ஒரு ஆங்கில சரித்திர புத்தகத்தில் இந்த ரிங்கல் தொபையை பற்றி அவர் அதிலே சொல்லப்பட்டது என்று சொன்னதை நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த ரிங்கல் தொபே அவர்கள் மயிலாடி பகுதியில் இறைப்பணி பெரியவருக்கு செய்தோர் மட்டுமல்லாமல் சிறுவர்கள் மத்தியிலும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு பையனை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ரிங்கல் தொபே அவர்கள் அந்த தகப்பனாரிடம், ஏன் அந்த பையனை தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது, அவனால் நடக்க முடியாது ஐயா, ஆகினால் நான் தூக்கிட்டு வரேன், அநேக பிள்ளைகள் அந்த பையனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று இந்த ரிங்கல் தொபே அவர்கள் அந்த தகப்பனாரிடம் உங்க பையனை என்னிடம் தாருங்கள் என்று சொல்லி மடியில் வைத்துக் கொண்டார். இந்த ரிங்கல் தொபே அவர்கள் சரித்திரபூர்வமாக சொல்லப்படுகிறது,
இவர் சுகமாக்கும் வரத்தையும் பெற்றவராக இருந்திருக்கிறார். ஆகையினால்தான் இவருடைய பிரசங்கத்தின் மூலமாக மட்டுமல்லாமல் இவர் மூலமாக அற்புதங்களை பெற்றவர்களும் கிறிஸ்துவுக்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தும் ஞானஸ்நானத்திற்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த பையனை ரிங்கல் தொபே அவர்கள் தன்னுடைய மடியில் வைத்து சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சார். வந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியான ஒரு நேரத்தில் அந்த பையனுடைய தகப்பனார் அங்கிருந்து வருகிறார். வந்த உடனே, ஐயா என் பையன் எங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் நின்ன உடனே இவர் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் முடிச்ச உடனே அந்த பையனுக்கு தலையில் கை வைத்து ஒரு சிறிய ஜெபம் செய்கிறார். அந்த பையனை ஆசீர்வதித்து, இப்படி ஆர்வமாக கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கின்ற இந்த பையனுக்கு நடக்க முடியவில்லை. ஆகையினால் இவன் ஓடி ஆடி கிறிஸ்துவுடைய ஊழியத்தை செய்யலாம் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு ஏக்கத்தோடும் ஒரு தாக்கத்தோடும் அந்த பையனுடைய தலையில் கையை வைத்து ஒரு சிறிய ஜெபம் செய்து, ஐயா இந்த உங்க பையனை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பையனை கீழே இறக்கி விட்டார். அந்த பையன் கால்களும் கைகளும் பலன் கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டான். வந்த தகப்பனார் ஆனந்த கண்ணீருடன் இவர் சொன்ன இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ரிங்கல் தொகையோடு சேர்ந்து இந்த பகுதியில் அவரும் கிறிஸ்தவர் ஆனார் என்று சரித்திரம் சொல்கிறது. அருமையான நண்பர்களே, கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும்.